தினமொரு வசனம். ஆதியாகமம் 6வது அதிகாரம் 8-9 வசனங்கள். நோவாவுக்கோ கர்த்தருடைய கண்களில் கிருபை கிடைத்தது. நோவாவின் வம்ச வரலாறு. நோவா தன் காலத்தில் இருந்தவர்களுக்குள்ளே நீதிமானும் உத்தமனுமாயிருந்தான். நோவா தேவனோடே சஞ்சரித்துக் கொண்டிருந்தான். ஒரு குடும்பம். அங்கே கணவன் மனைவி இருவரும் ஒருவருக்கு ஒருவர் செய்ய வேண்டிய கடமைகளை சரியாக செய்கின்றார்கள். கணவனுக்கு தேவையான காரியங்களை மனைவி கரிசனையாக செய்கிறாள். மனைவிக்கு செய்ய வேண்டிய எல்லாவற்றையும் கணவன் குறைவில்லாமல் செய்கின்றான். அவர்கள் ஒருவருக்கொருவர் குறைவில்லாமல் செய்கின்றார்கள். ஆனால் அவர்களுக்கு இடையில் உணர்வு ரீதியான வார்த்தை பரிமாற்றங்களோ மனம் விட்டு பேசி மகிழும் அனுபவங்களோ இல்லை. ஆம், அவர்கள் சட்ட ரீதியான குடும்ப கடமைகளை செய்கின்றார்கள். ஆனால் அவர்கள் உறவு ரீதியாகவும் உணர்வு ரீதியாகவும் குடும்ப வாழ்க்கையை அனுபவிக்கவில்லை. சிலருக்கு ஆவிக்குரிய வாழ்க்கையும் இப்படியே. அது சட்ட ரீதியான பக்தி வாழ்க்கையாக இருக்கின்றது. ஆனால் உறவு சார்ந்த ஒரு உற்சாகமான அனுபவமாக இல்லை. அநேகர் ஜெபம், வேத வாசிப்பு, ஆராதனை, காணிக்கை, ஒழுங்குமுறையான வாழ்க்கை ஆகியவற்றை உடல் ஆரோக்கியத்திற்காக மருந்து சாப்பிடுவது போலவே செய்கின்றனர். நல்ல சுவையான உணவுகளை உண்டு மகிழும் அனுபவம் போன்று அவைகள் இல்லை. ஆனால் ஆவிக்குரிய வாழ்க்கை என்பது கடவுளுக்காக சட்ட ரீதியாக சில பக்தி கடமைகளை செய்கின்ற ஒரு அனுபவம் அல்ல. இது ஒரு உறவு சார்ந்த விஷயம். தேவனுடைய உறவிற்குள் நம்மை இணைத்து கொண்டு அந்த உறவின் விளைவான சந்தோஷத்தையும் நிம்மதியையும் நிறைவையும் திருப்தியையும் அனுபவிப்பதே உண்மையான ஆவிக்குரிய வாழ்க்கை. ஆவிக்குரிய வாழ்க்கையை உறவு ரீதியாக புரிந்து கொள்ள வேண்டும். அந்த உறவின் சந்தோஷங்களை குறித்த எதிர்பார்ப்புகளுடன் ஒவ்வொரு நாளும் செயல்பட வேண்டும். ஜெபமாயினும் வேத வாசிப்பாயினும் ஆராதனை ஆயினும் ஒழுங்கு முறைகளாயினும் தேவ உறவினை நமக்குள் உணர்வதும் உறுதிப்படுத்துவதுமே நம்முடைய முக்கிய நோக்கமாய் இருக்க வேண்டும். பரிசேயர்கள் பக்தி வாழ்க்கையை சட்ட ரீதியாக வாழ்ந்தார்கள். ஆனால் அவர்களிடம் நல்ல பண்புகள் ஏற்படவில்லை. ஏனென்றால் அவர்கள் தேவ உறவை குறித்த கரிசனையற்றவர்களாகவும் தேவ அன்பையும் ஐக்கியத்தையும் அனுபவிக்கும் விழிப்புணர்வு அற்றவர்களாகவும் விளங்கினார்கள். ஜெபம். தேவனுக்கு ஸ்தோத்திரம். தேவனே, நாங்கள் எங்களுடைய வாழ்க்கையில் தேவ ஐக்கியத்தில் நிலைத்து இருப்பவராகவும் விசுவாசத்தில் உண்மையுள்ளவராகவும் வாழ கிருபை பாராட்டும். ஆமென்.